நான் பாராளுமன்றக்கே வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் அதனை சாடிய அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் வரக்கூடாது. இந்த சவாலை ஏற்க தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகைமைகளை இன்று 18ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார். NPP அரசாங்கம் 100% ஜனாசா எரிப்புக்கு எதிரானவர்கள். அவ்வாறு இருக்க பெயர்களை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை என்று ரிஷாத் பதியுத்தீன் கேள்வி எழுப்பியிருந்தார். ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. உண்மையிலேயே JVPயோ அல்லது NPPயோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரி. இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பல முக்கியமான விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. அதோடு இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் நாடு திரும்பியிருந்தார். இப்படியான முக்கியமான செய்திகளோடு வாருங்கள் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அங்கே சென்றிருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நாடு திரும்பியிருந்தார். இந்தியாவிற்கான இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தார். இந்திய ஜனாதிபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்ததுடன் இதன் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் வருகை தந்திருந்தார். அங்கே பல விடயங்களை பேசியிருந்தார். அதில் முக்கியமான விடயமாக சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்படக்கூடிய விடயம் வாகன இறக்குமதி சம்பந்தமாக பேசியிருந்தார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி 3 வழிமுறைகளில் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டு கால சூழல் இனியொரு போதும் தோற்றம் பெறாது என்றும் 2025ஆம் ஆண்டு முதல் உழைக்கும் போது செலுத்தும் வரி திருத்தம் செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சேவை ஏற்றுமதி மீதான வரி 15% அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி குறைந்த வருமானம் பெறுவோர் மீது புதிய வரிகளை விதிக்கும் நோக்கம் கிடையாது என்றும் தெரிவித்தார். අස්වැසුම් පනතේ සංශෝධන ගණනාවක් තිබෙනවා. ඒ සංශෝධන සඳහා තමුන්වහන්සේලා සහාය ලබා දෙවි කියලා විශ්වාස කරමින් නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනකටම. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திலே வாகன இறக்குமதி சம்பந்தமாக தெளிவான விளக்கங்களை வழங்கியதற்கு பின்னால் மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்து டாலர் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அரசாங்கத்திற்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். வாகன இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதி சொன்னார்கள். நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம். அதற்காக ஏனைய அந்த டாலருடைய பெறுமதி கூடுவதை அரசாங்கம் கூடாமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாகனத்தை இறக்குமதி செய்கின்ற போது சில வேளைகளில் டாலருடைய பெருமானம் இருக்கின்ற பெருமானத்தில் இருந்து கூடுகின்ற போது எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ஷவுக்கும் வசந்த சமரசிங்கவுக்கும் இடையிலே மிகப்பெரிய கருத்து மோதல் இடம்பெற்றது. நாமல் ராஜபக்ஷவின் சட்ட பரீட்சை அவர் எப்படி எழுதினார் என்ற விடயத்திலே நேற்றைய தினம் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்திலே காரசாரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அப்போது நாமல் ராஜபக்ஷ சபையிலே இருக்கவில்லை. இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ அது சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்திலே ஜனாதிபதியும் பாராளுமன்றத்திலே இருந்தார். ஜனாதிபதிக்கு முன்னால் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்திருந்தார். நீங்கள் சொல்வதை நிரூபித்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன், நிரூபிக்க தவறினால் நீங்களும் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற துணியிலே அவர்கள் இருவருடைய வாக்குவாதம் இடம்பெற்றது. ඔබතුමාට වක්කීමකින් කියනවා මම තනියම AC කාමරයක විභාග ලියුවා කියලා ඔප්පු කරා. ඔප්පු කරොත් මම පාර්ලිමේන්තුවෙන් අයින් වෙනවා, නැත්නම් ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. ඔප්පු කරොත් ගරු කතානායකතුමනි මම තනියම AC කාමරයක
குற்றச்சாட்டை நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் வரக்கூடாது என்று நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கூறினார். சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக நான் பரீட்சை எழுதினேன் என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது, அவரால் முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று கூறி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருந்தார். அதற்கு இன்று பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ மேலும் கருத்து தெரிவிக்கையில், சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு நான் தனியாக தோற்றினேன் அல்லது எனக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டன என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றக்கே வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் அதனை சாடிய அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் வரக்கூடாது. இந்த சவாலை ஏற்க தயாரா? அரசாங்கம் தான் முன்னர் கூறியவற்றை செய்ய முடியாமல் இப்போது வேறு விடயங்களை செய்ய முயல்கிறது. சொன்னது ஒன்று செய்வது இன்னொன்று என்று குறிப்பிட்டார். හොඳ නෑ. ඒ වගේ මේ රටේ සමස්ත අධ්‍යාපන ක්ෂේත්‍රයත් හොඳ නෑ. පාර්ලිමේන්තුවලත් හොඳ නෑ. ඉඳම ඔබතුමාගේ ඉල්ලන්නේ මේක හැන්සාඩ්ගෙන් ඉවත් කර. இன்றைய நாட்களிலே பாராளுமன்றத்திலே மிக பிரதான பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய மற்றொரு விடயம் அமைச்சர்களுடைய கல்வி தகைமைகள் சம்பந்தமாக எதிர்த்தரப்பினர் வினாக்களை தொடுத்து வருகிறார்கள், எதிர்த்தரப்பினர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். அந்த வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய கல்வி தகைமைகளை அவர்கள் பாராளுமன்றத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் தன்னுடைய கல்வி தகைமைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல், நான் சமர்ப்பித்ததில் ஏதாவது பொய் இருந்தால், பிழைகள் இருந்தால் நான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து மாத்திரமல்லாமல் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவேன் என்றும் சஜித் பிரேமதாச கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகைமைகளை இன்று 18ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார். அவர் தனது முன்பள்ளி கல்வியை புனித பிரிஜஸ் கான்வெர்ட்டிலும் தரம் 1 முதல் தரம் 5 வரை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் 6 முதல் தரம் 9 வரை ராயல் கல்லூரியிலும் கற்றதாக தெரிவித்தார். மேலும் இலங்கையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் 1983 1984 காலகட்டத்தில் அந்நாட்டில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு தேர்வில் 2 A சித்தியும் 2 B சித்தியும் 3 C சித்தியும் பெற்று தேர்ச்சி பெற்றதாக கூறினார். මම නිකමට මේ උපැන්න සහතිකෙත් අරගෙන ආවා මේ කවුරු හරි මගේ උපැන්න සහතිකෙත් කවුරු හරි ප්‍රශ්න කරනවා නම් පොඩ්ඩක් ඒකත් අරගෙන ආවා මේ කවුරු හරි ප්‍රශ්න කරනවා නම් ඒකත් පෙන්නන්න. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களை தகனம் செய்து அம்மக்களுக்கு இழைத்த அநீதியை ஒரு போதும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களை தகனம் செய்ததன் மூலம் சமய மரபுகளும் அம்மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் எந்த வகையிலும் நியாயப்படுத்தப்படக்கூடிய ஒன்றல்ல. இது மிகவும் உணர்ச்சியற்ற மற்றும் மிகவும் கொடூரமான ஒரு தீர்மானம். ஒரு மரணத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்படும் சம்பிரதாயங்கள் மூலம் குடும்பத்தினர் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தவும் துக்கத்தை குறைக்கவும் முடிகிறது. அதனால் தான் இதற்கு சமய ரீதியான பெருமானம் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நோய் போன்ற நிச்சயமற்ற சூழ்நிலையில் இத்தகைய மரபுகள் மிகவும் முக்கியமானவை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இத்தகையதொரு கொடூரமான தீர்மானத்தை மேற்கொண்டமையை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. அதற்கு அரசியல் அல்லது வேறு எந்த நியாயமும் செல்லுபடியாகாது. விஞ்ஞான அடிப்படையின்றி இது போன்றதொரு தீர்மானத்தை மேற்கொள்வது நியாயமற்றது. அதனால் எந்த ஒரு பிரிவினருக்கும் இது போன்ற துன்பத்தை ஏற்படுத்தும் அல்லது சமய மரபுகளை அவமதிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எமது அரசாங்கம் ஒருபோதும் மேற்கொள்ளாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அது அப்போதைய அரசியல் கலாசாரத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரிகள் மேற்கொண்ட தீர்மானம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த கலாசாரத்தை நாம் மாற்றுவோம். மீண்டும் மக்களை பாதிக்கும் இவ்வாறான தீர்மானங்களை அதிகாரிகள் எடுக்க இடமளிக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். මෙතන තියෙන්නේ ඉතාමත්ම පටු ඉතාමත්ම කැත
දේශපාලන අරමුණක් කියන එක ඉතාමත්ම පැහැදිලි. இதேவேளை பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டவர்களுடைய பெயர் விவரங்களை பாராளுமன்றத்திலே வெளியிட முடியும் என்றால் ஏன் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பெயர் விவரங்களை வெளியிட முடியாது என்று இம்ரான் மௌரூப் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். பார் லிஸ்டை பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை ஏன் வெளியிட முடியாது? இம்ரான் மௌரூஃபுடைய கேள்விகள் அவ்வாறு அமைய மறுமுனையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களும் பேசியிருந்தார். NPP அரசாங்கம் 100% ஜனாசா எரிப்புக்கு எதிரானவர்கள், அவ்வாறு இருக்க பெயர்களை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை என்று ரிஷாத் பதியுதீன் கேள்வி எழுப்பியிருந்தார். ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. உண்மையிலேயே JVPயோ அல்லது NPPயோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல. 100% நீங்கள் ஜனாசா எரிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள். ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்பது அந்த ஜனாசாவை எரித்தவர்கள் தான் கடந்த 4-5 வருஷமாக கோட்டாபே சென்ற பிறகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய புட்டுவத்திலே வந்து அமர்ந்து கோட்டாவுக்கு ஆதரவாக அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவதிலே தாமதம் காட்டினார். அதே வேலையை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் வந்த சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்களும் இன்றைய தினம் தன்னுடைய கன்னியுரையை நிகழ்த்தியிருந்தார். 2 பிரதான விடயங்களை சொன்னார். இந்த நாட்டிலே இனி ஒருபோதும் ரோகண விஜயவீர பிரபாகரன் போன்றவர்கள் உருவாக கூடாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அதே போன்று கல்முனை பிரச்சனையை தீர்த்து தருவேன் என்றும் சொல்லியிருந்தார். අපි ප්‍රාර්ථනා කරනවා තවත් රෝහණ විජේවීර කෙනෙක් තවත් ප්‍රභාකරන් කෙනෙක් මේ රටේ මින්පසු බිහි නොවිය යුතුයි. මුස්ලිම් ප්‍රජාව තුලත් ත්‍රස්තවාදයක් බිහිවීම වැළැක්වීමට මෙවන් ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුවක් පැවැත්විය හැකි මැතිවරණය අත්‍යවශ්‍යයි. එබැවින් සියලු දෙනාම එකතු කළ හැකි මැතිවරණ ක්‍රමයක් අපිට අවශ්‍යයි. எதிர்காலத்தில் எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அதில் முக்கியமாக கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களின் பிரச்சனையும் அதில் முக்கியமாக நான் பிரதிநிதிப்படுத்தும் கல்முனை மக்களின் பிரச்சனையும் சம்பந்தமாக பேச இருக்கின்றேன். சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் ஒரு பிரபலமான சட்டத்தரணி. எனவே வெறும் வாய் வார்த்தைகளோடு இதனை முடித்துக் கொள்ளாமல் கல்முனை பிரச்சனைக்கு கட்டாயம் தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.